நம்ம கூர்க் ட்ரிப்போட சீரியஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இது சீரியஸ் 4. இதுல வந்து பாத்தீங்கன்னா காஃபி பிளான்டேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து நீங்க அந்த பிளான்டேஷன் போயிட்டு அங்க என்ட்ரி டிக்கெட் வாங்கிக்கணும். வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம கூடவே ஒரு கைட் வருவாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காஃபி பிளான்டேஷன் பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவாங்க. இதுக்குள்ள வெறுமனே காஃபி மட்டும் இல்லாம நிறைய ஸ்பைசஸ் இருக்கு, நிறைய வந்து பெப்பர் இருக்கு, காடமன் இருக்கு. இதெல்லாம் முக்கியமா இங்க வந்து பயிரிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நிறைய ஸ்பைசஸோட செடிங்கள்லாம் இங்க பார்க்க முடியும் நம்மளால. மேல வந்து வியூ பாயிண்ட்டும் இருக்கு. அங்க நின்று நம்ம நிறைய போட்டோஸும் எடுத்துக்கலாம். அந்த பிளேசஸ் எல்லாமும் இங்க வந்து ரொம்பவே அழகா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கைடு வந்து காஃபில என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நமக்கு வந்து இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத இன்ஃபர்மேஷன்லாம் அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அந்த கைடு எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டுமே நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அது லிங்க் இது கூட அட்டாச் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் வைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவை. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இங்க கூர்க்ல விளையிற காஃபி வந்து வேர்ல்ட்லே நம்பர் 2 பிளேஸ்ல இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான காஃபி பீன் வந்து இங்க கிடைக்குது. இங்க எல்லாமே வந்து இந்த காஃபி பவுடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஒரு 250 கிராம்ஸே வந்து ஒரு 600 rupees அந்த மாதிரி தான் இருக்கு. பட் வந்து டேஸ்ட் வைஸும் அது கொடுக்குற கலரும் அவ்வளவு நல்லா இருக்கு. நம்ம வந்து கொஞ்சமா காஃபி பவுடர் போட்டோம்னாலே நல்ல நமக்கு கலர் கிடைக்குது. இங்க வந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கிறதுனால பிரைஸும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து நிறைய ஸ்பைசஸும் வந்து சேல் பண்றாங்க. இது மாதிரி காஃபிலேயே வந்து 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து ரோபிஸ்டா, இன்னொன்னு அரேபிகா. நம்ம வந்து ரெகுலரா நம்ம ஃபில்டர் காஃபிக்கெல்லாம் யூஸ் பண்றது வந்து அரேபிகா காஃபி, ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணது வந்து ரொபிஸ்டா காஃபி. அதே இதோட டீட்டெயிலா வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க உள்ளேயே வந்து காஃபி பீன் வறுத்து அது வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்க, டேஸ்ட் பண்ணி பார்க்க அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. உள்ள ஃபுல்லாமே ஹனீஸ்லாமும் நல்லா வந்து மலையிலேயே கிடைச்ச ஹனீஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு டேஸ்டிங்க்கு கொடுக்குறாங்க. இந்த காஃபியே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. காஃபி மட்டும் இல்லாம டீஸ்லயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. சாக்லேட்ஸ் இருந்தது, வைன்ஸ் இருந்தது, எசன்ஸ் இருந்தது, நிறைய சிரப்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஹேண்ட்மேட்லயே பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்தது. உடன் ப்ராடக்ட்ஸ், ஏதாவது இந்த பிளேட்ஸ் மாதிரி, பவுல் மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையவே இருந்தது அந்த பிளேஸ்ல. ஸ்பைசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 rupeesக்கு 1/4 கிலோ இருக்க மாதிரி. இந்த பட்டை அதெல்லாம் வந்து ஒரு 300 rupeesக்கு 1/4 கிலோ கிடைச்சது. ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது 1/4 கிலோ வந்து 1500 அப்படி அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருந்தது. ரொம்ப குவாலிட்டியா இருக்கிறதுனால பிரைஸ் வந்து கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். நிறைய கிடைக்காத ஸ்பைசஸ் எல்லாம் கூட இங்க வந்து அவைலபிளா இருந்தது. இது ஃபுல்லா நம்ம அந்த கார்டன் ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில வரும்போதுதான் இந்த ஸ்டால் இருக்கு. இங்க வந்து நமக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல வாங்கும் போது ஒரு டோக்கன் கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்து மேல எடுத்துட்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு காம்ப்ளிமெண்டரியா காஃபி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம கடைசியா காஃபியும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலாம். இங்க வந்து நிறைய ஹோம்மேட் வைன்ஸும் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி எசன்ஸ், பிக்கிள்ஸ் இது எல்லாமே வச்சிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வெளியில கிடைக்கிறத விட கொஞ்சம் வெரைட்டியா இருந்தது. இங்க டிஃப்ரெண்டா குவாலிட்டியாவும் இருந்தது. சோப்ஸ் எல்லாமும் இருந்தது. நிறைய ஹேண்ட்மேட் சோப்ஸ் இருந்தது. அது எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலா அந்த பிளேவர்ஸோட இருந்தது. சாக்லேட்ஸ்லயும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ்லயும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பிரைஸ் தான் கொஞ்சம் ஹையே தவிர வெரைட்டிஸ் வந்து நிறைய இருந்தது, குவாலிட்டியாவும் இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு வாங்க கூர்க் போகும்போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.